வணக்கம் மக்களே, வெல்கம் டு எஜுகேட்டட் இந்த யூடியூப் சேனல் அண்ட் ஏகேஎம் அகாடமி வீடியோ கிளாஸஸ். இந்த வீடியோவில் பிஜிடிஆர்பி எஜுகேஷன் மெத்தடாலஜியில் யூனிட் 2 த ஃபிலாசபிக்கல் அண்ட் சோஷியாலஜிக்கல் ஃபவுண்டேஷன்ஸ் ஆஃப் எஜுகேஷன் அதில் இருக்கக்கூடிய இந்தியன் ஃபிலாசபர்ஸில் த 5th ஃபிலாசபர் சுவாமி விவேகானந்தர். ஏற்கனவே நம்ம 4 ஃபிலாசபர்ஸை நம்ம வந்து வீடியோவில் தனியாக கவர் பண்ணிட்டோம். அதை பார்க்கலன்னா நம்ம சேனல்லே போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. லைக் த 5th ஃபிலாசபர் சுவாமி விவேகானந்தர் லைக் மூவிங் இன் டு த டாபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வந்து எல்லாரும் உங்கள் ஸ்கூல் பிரின்சிபல் திட்டுற மாதிரி தானே என்னை திட்டினீங்க. ஆனந்த் சார் பாரு வீடியோவே போடலை, நோட்ஸ் பேமெண்ட்டுன்னு சொன்ன உடனே வந்து இந்த மனுஷனும் இப்படி தான் இருக்கான் அப்படின்ற மாதிரி தானே நினச்சிங்க. அப்படி கிடையாதுங்க. ப்ரிப்பரேஷன் ஒர்க் நிறைய போயிட்டுருக்கு. நோட்ஸு, கரெக்ஷன்ஸு, லைக் திரும்ப சொல்கிறேன் வந்து பக்காவாக ரெடி பண்ணணும் அப்படின்ற ஒரு குறிக்கோள் கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா நிறைய டீச்சர்ஸ் வந்து ஃபோன் பண்ணி சார் நான் வந்து யூஜிடிஆர்பியில் 102 போட்டு கிட்ட போயிட்டு எனக்கு முன்னாடி ரேங்க் வரைக்கும் வேலை கிடைச்சது, எனக்கு இப்போ கிடைக்கல, நான் வந்து பிஜிடிஆர்பி கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு ஒரு மேம்லாம் சொல்லி அவங்க குரலில் ஒரு ததும்பிய ஒரு குரலில் கேட்குறப்போ எனக்கு வந்து ஒரு இக்கட்டான ஒரு சுச்சுவேஷனே வந்துருச்சு. எவ்வளோ பெரிய பேர்டன் நம்ம ஷோல்டரில் இருக்குது அப்படின்றது. காரணம் என்ன அப்படின்னா, சார் நீங்கள் என்ன மேஜராக எடுக்கிறீங்க இது மட்டும் தானே அப்படின்ற மாதிரி சொல்லலாம். வெளியிலேருந்து பார்க்குறப்போ நமக்கு கூட அப்படி தோணுன்னு வைங்களேன். பட் இது வந்து 30 கொஸ்டின்ஸ் அண்ட் 10 கொஸ்டின்ஸ் மொத்தமாக 40 கொஸ்டின்ஸுங்களா. நம்ம எழுதுறது வந்து பார்த்திங்க அப்படின்னா 150 மார்க்கு, லைக் 150 கொஸ்டின்ஸ் தான். அதில் வந்து 10% வந்து 15, அப்போது லைக் 20% வந்து 30, லைக் பார்த்திங்க அப்படின்னா 20 இந்த 40 கேள்விகள் என்பது 26%, கிட்டத்தட்ட கால்வாசி. ஓகேங்களா, கால்வாசி கொஸ்டின்ஸு இதில் தான் வரப்போகுது. இப்போ நம்ம கவர் பண்ணுறது தான் லைக் ஜென்ரல் நாலேஜ் ப்ளஸ் எஜுகேஷன் மெத்தடாலஜி. 26%, சொல்ல போனால் 26.5. அப்போது லைக் மிச்சம் 75 தான் நமக்கு வந்து மேஜர் சப்ஜெக்ட். அந்த மேஜர்லேயுமே பார்த்திங்க அப்படின்னா கட்டாயமாக 30 கேள்விகள் உங்களால் தொடவே முடியாது. அப்படி இருந்தால் தான் அது வந்து நல்ல கொஸ்டின், அதை நான் கேரண்டியாக சொல்லுவேன். ஓகேங்களா, அப்போது அதில் வந்து 30 கொஸ்டின்றப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 30% என்ன, 100க்கு வந்து 33ன்னு வச்சுப்போம், 30ன்னு வச்சுப்போம், 110க்கு லைக் 30% வச்சுப்போம். 30% கொஸ்டின் வந்து டஃப்பாக இருக்குங்க. மிச்சம் 70 தான். இப்போ இந்த 70 வந்து நீங்கள் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, அப்படி அது என்ன இருக்குன்றதெல்லாம் நமக்கு வந்து தெரியாது. ஆனால் அந்த 70 கொஸ்டின்ஸில் யாரெல்லாம் பண்ணுறாங்களோ யாரெல்லாம் அவங்க தான் ஸ்டேட் டாப்பர். ஸோ அவங்க தான் வந்து ஜாபுக்கு போவாங்க. இதில் நம்ம வந்து ஒரு ஆன் அ ஹோல் அந்த ப்ராசஸே நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம வந்து ஒரு பெரிய வேகன்சிக்கு நம்ம எழுதலை. நம்மளுடைய சப்ஜெக்ட் மொத்தமாக பார்த்தீங்கன்னா 2000 இருக்கும், அடிஷ்னலாக ஒரு 800-900 கூட வர்றதுக்கான ப்ரொபோசல் போயிட்டுருக்கு அப்படின்னு சொன்னாங்க. பட் நம்மளுடைய சப்ஜெக்ட்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம சப்ஜெக்ட்டுக்கு மேபி ஒரு 300-400, அப்போது இவ்வளோ தான் இருக்கும். அப்போ அதுக்குள்ளே நம்ம ஸ்டேட் டாப்பராக வரணும். அதுக்குள்ளே லைக் கம்யூனிட்டி வைஸ், ரேங்க் வைஸ், லைக் பிஎஸ்டிஎம், ரிசர்வேஷன்ஸ் நிறையா இருக்குது. அப்போது நம்ம கம்யூனிட்டியில் நம்ம லைக் கேட்டகரியில் நம்ம வந்து டாப்பராக வரணும் அப்படின்னா எங்கே கை கொடுக்கணும்? இந்த 40 கொஸ்டின். இந்த 40 கொஸ்டின் ஜென்ரலாக தான் வைப்பாங்க, ரொம்ப டஃபாலாம் வைக்க மாட்டாங்க. நம்ம வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கரிக்குலம் டிசைனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்ரோச்சஸ் டு தி கரிக்குலம் அப்படின்னா ஸ்பைரல் மெத்தட் அப்ரோச் என்ன அப்படின்னு கேட்குறாங்கன்னு வைங்களேன். ஸ்பைரல் மெத்தடில் இருக்கக்கூடிய சப் டாபிக்ஸ் அப்படின்லாம் போக மாட்டாங்க. லைக் டாபிக்கெல்லாம் என்ன, ஸ்பைரல்லாம் என்ன, லைக் இந்த மாதிரி தான் இருக்கும் கொஸ்டின்ஸு. அப்போது அதுக்காக மேலோட்டமாகவும் படிக்க முடியாது, ரொம்ப இன்டெப்த்தாக படிக்கணும். அது மாட்ரேட்டாக நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ண தெரியணும். ஓகேங்களா, அந்த எண்ணம் எங்ககிட்ட இருக்கிறதுனால தான் வந்து நான் ரொம்ப வந்து கரெக்டாக இருக்கேன். எங்கள் ஸ்டாஃப்ஸ் எல்லாருக்கிட்டையுமே நான் சொல்கிறது லைக் ஃப்ரெண்ட்ஸு, லைக் யூனிவர்சிட்டிஸ்லேருந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸு நமக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. நோட்ஸ் எல்லாமே கொடுத்து நிறைய ஃபோன் கால்ஸ், நிறைய டிஸ்கஷன்ஸ் எல்லாமே போய்ட்டுருக்கு. இப்போ வந்து சில டீச்சர்ஸ் கூட சொல்கிறாங்க, சார் வந்து 1500 வந்து கம்மி பண்ணுங்கள் சார் அப்படின்னு சொல்கிறேங்க. இது என்னன்னு வச்சுக்கோங்களேன், நானே உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன். நீங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 3 பேர் சேர்ந்து என்ன பண்ணுங்கள், ஆளுக்கு ஒரு 500 ரூபான்னு போட்டு 3 பேர் சேர்ந்து வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு இப்போ அதை ஜெராக்ஸ் போட்டு பாருங்கள். அது நாங்கள் கொடுக்கக்கூடிய அந்த 10 யூனிட்ஸ் சாப்டர்ஸையும் நீங்கள் ஜெராக்ஸ் போட்டு அந்த மெட்டீரியல் காஸ்ட் மட்டும் நீங்கள் எடுத்து பாருங்கள். நான் சொன்ன விட உங்களுக்கு அதிகமாக தான் வரும். நாங்கள் கொடுக்கக்கூடிய நோட்ஸ் அதிகமாக, லைக் நீங்கள் ஜெராக்ஸ் போட்டிங்கன்னா அதை விட அதிகமாக தான் வரும். ஓகேங்களா, இதை விட ஏன்னா எஜுகேஷன் லைக் நம்ம காம்படிட்டிவ் ஃபீல்டுன்றது என்னென்னலாம் பண்ணுவாங்க. இப்போ நிறைய டீச்சர்ஸ் வந்து நிறைய ஸ்டாஃப்ஸ் ஃபோன் பண்ணி சார் எங்களுக்கு இப்போவே 10 யூனிட்ஸும் எங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்பாங்க. டிமாண்ட் பண்ணுறப்ப இன்றைக்கி ஒரு நாளில் படிக்க மாட்டாங்கன்றது எங்களுக்கும் தெரியும், அவங்களுக்கும் தெரியும். அப்போது அந்த கேள்வியில் என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அவங்க வந்து ஏதோ ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறாங்க, இல்லை அவங்க வந்து ஒரு சப்ஜெக்டுக்கான அகாடமி வச்சுருக்கலாம். இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, சப்ஜெக்ட்டுக்கான மெட்டீரியல்ஸ்லாம் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. ஏன்னா நவம்பர்லேயே நமக்கு வந்து சிலபஸ் மாறிடுச்சு, அதனால் ரிவைஸ்டு சிலபஸ்க்கு வச்சுருப்பாங்க. ஆனால் எஜுகேஷன் மெத்தடாலஜிக்கு ரெடி பண்ண முடியாது இந்த குறிப்பிட்ட. ஏன்னா நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து 10 தான், 11 மார்னிங் தான் நமக்கு தெரியும்.
இந்த 1 வீக்கில் 7 டேஸ் கூட இன்றைக்கி தான் 7 டேஸ் ஆகுது. இந்த 1 வீக்கில் எப்படி அவங்க 10 சாப்டர்ஸ் ரெடி பண்ணுவாங்க? அப்போது உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க, எடுத்து அப்படியே ஏகேஎம் அகாடமிலாம் அழைச்சிட்டு ஓகே நம்ம மெட்டீரியல் அப்படியே போட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு நினைப்பாங்க. இது இந்த ஃபீல்டில் இருக்கிறதுனால இது நமக்கும் தெரியும். ஓகேங்களா, எப்படிலாம் மெட்டீரியல்ஸ் வந்து வெளியே போவோம் அப்படிலாம் நமக்கு தெரியும். நம்மளுடைய நோக்கம் என்பது வேறு, மற்றவங்களோட நோக்கம் என்பது வேறு. எஜுகேஷன் இஸ் நாட் ஃபார் ஃப்ரீ அண்ட் எஜுகேஷன் இஸ் நாட் ஃபார் பிஸ்னஸ். லைக் நம்ம வந்து கல்வி என்பது இலவசமும் அல்ல, வியாபாரமும் அல்ல. அதுக்கான ஊதியமும் நம்ம எடுக்கணும். இப்போ நம்ம ஒரு எஃபர்ட் போடுறோம் அப்படின்னா அந்த எஃபர்ட்டுக்கான ஒரு மினிமலான ஒரு ப்ரைஸ்னாச்சும் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கணும் அப்படின்றது லைக் நாங்கள் குறிக்கோளாக இருக்கும். நாங்கள் எப்பொழுதுமே அது எங்களுடைய மோட்டோவாகவே வச்சுருப்போம். எங்கள் அகாடமி ஆரம்பிக்கிறப்ப என்னுடைய போர்ட்லேயே நாங்கள் மோட்டோவாக இருக்கும். எங்களுடைய மோட்டோவே அதுதான். ஓகேங்களா, ஸோ அதனால தான் வந்து அந்த ப்ரைஸ் லைக் நிறைய டீச்சர்ஸ் ஏற்கனவே ஃபோன் பண்ணி லைக் நிறைய பேர் ரொம்ப நம்புறீங்க. அந்த நம்பிக்கைக்கு கண்டிப்பாக பாத்திரமாக நாங்கள் இருப்போம். ஓகேங்களா, நீங்கள் வந்து பயப்படாமல் நோட்ஸ் வாங்கலாம். அதுக்கான அஷ்யூரிட்டி நான் கொடுக்குறேன். ஓகேங்களா, ஸோ ஃபர்தர் மூவிங் ஆன் டு தி டாபிக், சுவாமி விவேகானந்தர். ஸோ விவேகானந்தர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இன்ஸ்பைரிங் பர்சனாலிட்டி இன் ஹிஸ்ட்ரி அப்படின்னு நான் சொல்லுவேன். ஒரு நினச்சி பாருங்கள், ஒரு 30 வயது இளைஞர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அமெரிக்காவுக்கு போகிறாங்க. அங்கே அமெரிக்காவுக்கு போயிட்டு அங்கே 1893 லைக் சிக்காகோவில் செப்டம்பரில் வந்து சிக்காகோவில் வந்து ஒரு மாநாடு நடக்குது. உலக வேர்ல்டு ரிலீஜியஸ் கான்ஃபரன்ஸ், உலக மத மாநாடு. எல்லா மதத்தில் இருக்கக்கூடிய குருமார்கள் எல்லாருமே வந்து அங்கே வந்து அவங்களுடைய மதத்துடைய சிறப்பு பண்புகள் எல்லாத்தையும் பேசுகிறாங்க. அப்போ அவர் எல்லாருக்கும் அவர் வாய்ப்பு கொடுக்குறப்போ அவர் ஏந்து வராரு. வந்திருக்கிறப்போ அவர் பேச ஆரம்பிக்கிறப்போவே த சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் ஆஃப் அமெரிக்கா அப்படின்னு சொல்கிறார். எடுத்த எடுப்புலேயே வந்து எல்லோரும் வந்து லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் வெல்கம் டு தி கான்ஃபரன்ஸ் அப்படின்னு தான் பேச ஆரம்பித்தாங்க. விவேகானந்தர் போன உடனே சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ், சகோதரிகளும் சகோதரர்கள், அமெரிக்காவின் சகோதரர்களும் சகோதரிகள், எனது அருமை சகோதரர்களே அப்படின்ட்டார். உடனே எல்லாருக்கும் அப்படியே ஷாக்கு, எழுந்து நின்று கிளாப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எப்போ என்னம்மா அப்படின்னு. அதுக்கப்புறம் ஆள் பிரித்து விட்டுருப்பார். இன்றைக்கி யூடியூப்பில் இருக்கும் அந்த ஸ்பீச், போய் நான் ஃப்ரீயாக இருக்கப்போ கேட்டு பாருங்கள். அப்போ சுவாமி விவேகானந்தரோட ஐடியாஸ் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். லைக் அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். பயோகிராஃபி, சுவாமி விவேகானந்தா அவருடைய ஒரிஜினல் நேம் வந்து 1863 பிறகு 1902 இறந்துட்டார். குறுகிய வயதிலே இறந்துருவார். ஓகேங்களா, 39 வயதிலே. லைக் ஒரிஜினல் நேம் வந்து நரேந்திரன். ஓகேங்களா, பான் எங்கே பிறகுறாரு அப்படின்னா எப்போ பிறகுறாரு, 12th ஜனவரி 1863. ஓகேங்களா, 12th ஜனவரி தான் வந்து நம்ம வந்து இந்தியாவுடைய யூத் இளைஞர்கள் தினமாக கொண்டாடுவோம். ஓகேங்களா, அடுத்து கிராஜுவேட்டட் ஃப்ரம் தி கல்கட்டா யூனிவர்சிட்டி. அவர் பட்டம் படித்தவர். சிகாகோ ஸ்பீச் 1893 வேர்ல்டு பார்லிமெண்ட் ஆஃப் ரிலிஜன்ஸ், உலக மாநாடு மதங்களின் பாராளுமன்றத்தில் அவர் பேசினது வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு ஸ்பீச். ஆல்சோ நோன் அஸ் தி சயின்டிஃபிக் செயின்ட் அண்ட் இன்டென்சிலி ஸ்பிரிச்சுவலிஸ்டிக் ஃபிலாசபர். ரொம்ப முக்கியமானது சயின்டிஃபிக் செயின்ட். இவர் வந்து சயின்ஸை வந்து ஃபிலாசபியோட இணைச்சு கொடுத்துருப்பார். அதாவது எல்லோரும் வந்து மதத்தை மட்டுமே பேசுவாங்க, கற்பனையில் இருக்கக்கூடிய மதத்தை பேசுவாங்க. ஆனால் அறிவியல் என்பது வேற மாதிரி இருக்கும். அறிவியல் என்பது உண்மையை நம்பி இருக்கும், மதம் என்பது கற்பனையை நம்பி இருக்கும். இது ரெண்டுத்தையும் இணைக்கக்கூடிய அந்த வல்லமை வந்து விவேகானந்தர் கிட்ட இருக்கும். ஓகேங்களா, அதை நம்ம பார்ப்போம் எப்படி. அதனால தான் அவர் என்னன்னு சொல்கிறோம், சயின்டிஃபிக் சயின்ட் அப்படின்னு, அறிவியல் துறவி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். லைக் கோர் டெஃபினிஷன் ஆஃப் எஜுகேஷன் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, எஜுகேஷன் இஸ் தி மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் தி டிவைன் பெர்ஃபெக்ஷன் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் இன் மேன். லைக் ஏற்கனவே ஒரு மேம் வந்து சசிகலா அப்படின்னு ஒரு மேம், அவங்க வந்து கட் காப்பி பேஸ்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் மேம். எல்லா வீடியோக்கும் ஒரே மாதிரி கமெண்ட் பண்ணுறீங்க. ஓகேங்களா, ஸோ ஓரமாக நின்று பேசுங்க சார் அப்படின்றீங்க. பாருங்கள், கோர் டெஃபினிஷன் ஆஃப் எஜுகேஷன், எஜுகேஷன் இஸ் தி மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் தி டிவைன் பெர்ஃபெக்ஷன். கல்வி என்பது மனிதனில் ஏற்கனவே இருக்கும் தெய்வீக பூரணத்தின் வெளிப்பாடாகும் அப்படின்றாங்க. கல்வி என்பது மனிதன் கடவுள் வந்து இன்னரட்டாக லைக் குழந்தை பிறக்கும் பொழுது அதிலே கல்வியெல்லாம் இருக்கு அப்படின்றார். அது எப்படி என்ன சார் சொல்றீங்க, வெயிட் கரும் லைக் நம்ம என்னன்னு பார்ப்போம். ஆல்ரெடி எக்ஸ்டெண்ட் கோட் அது வந்து ஒரு விரிவான சொல்லணும் அப்படின்னா, எஜுகேஷன் இஸ் நாட் தி அமௌண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் தட் இஸ் புட் இன் டு யுவர் பிரைன் அண்ட் ரன்ஸ் ராயட் வேர் தேர் அன்டைஜஸ்டட் ஆல் யுவர் லைஃப். கல்வி என்பது உங்களுடைய மூளையில் வந்து தகவலை கொட்டிட்டு அது அப்படியே அழுகி போகிறது இல்லை, கிடையாது. வி மஸ்ட் ஹாவ் லைஃப் பில்டிங், மேன் மேக்கிங், கேரக்டர் மேக்கிங், அசிமுலேஷன் ஆஃப் ஐடியாஸ். கல்வி என்பது வாழ்க்கையை உருவாக்க வேண்டும், ஒரு மனிதனை மாற்ற வேண்டும், மனிதனிடம் பண்புகளை உருவாக்க வேண்டும், அவனை வந்து நிறைய சிந்தனைகளை கூடாரமாக அது செயல்பட வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். ஓகேங்களா, அடுத்து ஸோ த 3 பில்லர்ஸ் ஆஃப் எஜுகேஷன் அவர் என்ன சொல்கிறார், அதாவது இதை வந்து இன்னும் கொஞ்சம் டீப்பாக நான் சொல்லணும் அப்படின்னா, இப்போது ஒரு ஓஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க, கடல் இருக்குன்னு வைங்க. அந்த கடல் வந்து நீங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடி அந்த கடல் இருக்குது, ரொம்ப காலமாக அந்த கடல் இருக்குது. அங்கே அறிவு என்பது இந்த உலகத்தில் இருக்குது, கடல் வந்து அறிவுன்னு வச்சுப்போம். அப்போது
அந்த அலை எழும்பி வந்து அடிக்குதுன்னு வைங்களேன், கடலோட அலை வருது அப்படின்னா அதை நீங்கள் ரசித்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கை மென்மையாகும். இங்கே தகவல் வந்து எப்படி அந்த ஒரு குயில் எப்படி கூவுது, ஒரு காகம் எப்படி லைக் கூடு கட்டுது அப்படின்ற அந்த விஷயங்களை உற்று நோக்கி நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா எல்லா தகவலும் இந்த உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறேன். ஓகேங்களா? அடுத்து த 3 pillars ஆஃப் எஜுகேஷன். லைஃப் மேன் மேக்கிங். ஒரு கல்வியில் வந்து 3 முக்கிய தூண்கள் அப்படின்னா மனிதனை உருவாக்க வேண்டும், மனித உருவாக்கம், முழுமையான மனித வளர்ச்சி, ஹோலிஸ்டிக் மேன் டெவலப்மெண்ட், ஒரு மனிதனை முழுமையாக மாற்றணும். ஓகேங்களா? அடுத்து லைஃப் கிவிங் எஜுகேஷன் தட் வைட்டலைசஸ். ஒரு முழுமையாக மாற்றுறது அப்படின்னா சிந்தனையாகவும் உடல் ரீதியாகவும் எல்லாத்துலேயும் அவனை மாற்றணும். லைஃப் கிவிங் அப்படின்னா தமிழில் பாருங்க, வாழ்க்கை அளிப்பு, உயிராக்கும் கல்வி, உயிர்ப்பிக்கும் கல்வி. கல்வி என்பது சொல்கிறப்போ இப்போ விவேகானந்தர் நான் நடத்துகிறேன் அப்படின்னா நடத்துகிற உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். ஓகே, நம்ம கற்றுக்கணும் அப்படின்னு எடுத்த உடனே இங்கே பாருங்க விவேகானந்தர் இவர் வந்தார், ஓகேங்களா, அடுத்து பார்த்தீங்களா அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா நமக்கு எப்படி இருக்கும், இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படியே நமக்கு அப்போ அந்த அந்த ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்கணும். ஒரு கல்வி என்பது அது உயிர்ப்புக்காக வைக்கணும். 40 நிமிஷம் கிளாஸ் எப்படா முடியும் அப்படின்னு இருக்கக்கூடாது அப்படின்னு அவர் சொல்கிறார். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பண்பு உருவாக்கம், நெறிமுறை மற்றும் ஒழுக்க வளர்ச்சி. ஒரு மனிதனை வந்து நெறிமுறையோடு வளர்க்க வேண்டிய பண்பை இந்த கல்வி கொடுக்கணும் அப்படின்ற. அடுத்து அல்டிமேட் எய்ம், லைக் இறுதி நோக்கம் என்ன அப்படின்னா மேனிஃபெஸ்ட் சச்சிதானந்தா. சாட் அப்படின்னா இப்படி பிரிச்சுப்போம். சாட் அப்படின்னா எக்ஸிஸ்டன்ஸ், இருப்பு. ஓகேங்களா? அது ஏற்கனவே அங்கே இருக்குது, நான் சொன்ன மாதிரி கடல். சச் கான்சியஸ்னஸ், நம்ம தான் அதை உணரணும். ஓகேங்களா? கடல் இருக்கு, கடல் இருப்பது, கடல் தென்றல் காற்று வருவதை நம்ம உணர வேண்டும். உணர்ந்து அதை என்ன பண்ணோம், ஆனந்தம் அடைய, கான்சியஸ்னஸ் அண்ட் பிளிஸ். ஓகே, பாரதியாரோட பாடல் ஒன்று இருக்கும், லைக் பாரதியார் படத்தில் கூட அந்த பாடல் வந்திருக்கும். நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவே அப்படின்னு இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ நிற்பது நடப்பது பறப்பது இந்த உயிரினங்களை எல்லாமே நீங்கள் எல்லாம் சொற்பனம் தானா, நீங்கள்லாம் கனவா அப்படின்னு இருப்பார். இல்லை தோற்ற மயக்கங்களா, அப்படி எப்படி இயற்கையை அப்படி ரசிக்கிறாங்க, அப்படி உன்னிப்பாக எந்த அளவுக்கு கவனிச்சிருக்கணும். அந்த மாதிரி கவனித்து நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தகவலை பெற்று அதை நம்ம வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி நம்ம வாழ்க்கையில் ஆனந்தம் அடையணும் அப்படின்றது. அதுதான் சச்சிதானந்தா. ரியலைஸ் யுனைட்டி ஆஃப் என்டையர் யூனிவர்ஸ். முழு பிரபஞ்சத்தின் ஒற்றுமையை உணர்தல். இந்த பிரபஞ்சம் வந்து எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்குன்றது கல்வியின் மூலமாக நம்ம புரிஞ்சுக்கலாம். கல்வியோட இறுதி நோக்கமே அதுவாக தான் இருக்கணும் அப்படின்ற அந்த 3 இறுதி நோக்கம். மூன்றாவது டிரான்ஸ்ஃபார்ம் மைண்ட் நாட் ஸ்டஃப் இன்ஃபர்மேஷன். கல்வி என்பது மனதை மாற்றுதலாக இருக்கணும், தகவல் நிரப்புதல் அல்ல. தகவலை மட்டும் சொல்லக்கூடாது. கல்வி என்பது அப்படியே ஒரு மனுஷனை புரட்டி போட்டுருக்கணும். ஒரு புக்கம் படித்தா அப்படியே அந்த புக்கு அப்படியே புரட்டி போடலை அப்படின்னா அப்புறம் என்ன புக்கு அது? ஓகேங்களா? ஒரு புக்கில் லைக் ஸ்டோரி புக்ஸ்லாம் படிச்சுட்டு ரொம்ப நாளாக ஒரு வாரம்லாம் நான் அழுதுருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஏன் அப்படின்னா அவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அதெல்லாம். அடுத்து நிறைய புக்ஸு சொல்கிறேங்க. கடைசியில் நீங்கள் வந்து இப்போ சொன்னீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ படிக்க ஆரம்பிச்சுட்டு இருப்பீங்க. அதெல்லாம் தேவையில்லை. நம்ம வந்து எக்ஸாம் முடியட்டும், உங்களுக்கு வந்து என்னை வந்து செதுக்கிய புத்தகங்கள் அப்படின்னு தனியாகவே ஒரு வீடியோவே போடுறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் த 5 மெயின் எய்ம்ஸ் ஆஃப் எஜுகேஷன். 5 முக்கியமான நோக்கங்கள் என்னென்ன கல்வியோட நோக்கங்கள் அப்படின்னு விவேகானந்தர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, த மேன் மேக்கிங் எஜுகேஷன் எக்ஸ்பிரஸிங் இன்டர்னல் கம்ப்ளீட்னஸ் எக்ஸ்டர்னலி. ஒரு மனிதனை வந்து உருவாக்கும் கல்வியாக இருக்க வேண்டும். இப்போ ஒரு பாறை இருக்குன்னு வைங்களேன், அந்த பாறை அங்கே ஏற்கனவே இருக்கும், ஆனால் அந்த பாறைக்குள்ளே இருக்கக்கூடிய சிலை அப்படின்னா இப்போ இப்படி வச்சுப்போம். அந்த பாறைக்குள்ளே இருக்கக்கூடிய சிலையை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, பாறை தேவையில்லாதெல்லாம் அந்த சிலையை நீங்கள் செதுக்கி தேவையில்லாதெல்லாம் செதுக்கி அந்த சிலையை உருவாக்குனீங்க அப்படின்னா அதுபோல தான் கல்வி அப்படின்ற. தேவையில்லாத விஷயங்களையெல்லாம் நம்ம அறியாமையெல்லாம் விட்டுட்டு நம்ம விலகி நம்ம உண்மையை படித்தோம் அப்படின்னா நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியும் அப்படின்றாங்க. அதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை உருவாக்கும் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் ஹியூமனிட்டி. மனிதத்தை சொல்லித்தர மனித குலத்தின் வளர்ச்சியாக இருக்க வேண்டும். அஷ்வமேத செகண்ட் ஒரு சர்ஜன் இருக்காங்க, நல்லா படிச்சிருக்காங்க, அருமையான சர்ஜன், ஆனால் ஒரு கம்பேஷனே கிடையாது, ஒரு இரக்கமே கிடையாது. அவர் மேலே என்ன சொல்கிறார், காசை கட்டுங்க 80,000 ரூபா சர்ஜரி பண்ணலாம், சர்ஜரி பண்ணால் அப்புறம் தான் கை வைப்பேன். ஒரு இருக்கிறது ஒரு 5,000 6,000 இல்லை ஏதாவது ஒன்று கட்டுங்க, முதல்ல ஒரு அட்மிஷன் போட்டுருங்க, நான் சர்ஜரி பண்ணுறேன், டிஸ்சார்ஜ் பண்ணுறதுக்குள்ளே கொண்டு வந்து கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அது வேற இல்லை. அப்போ அந்த மாதிரி ஒரு ஹியூமனிட்டி வந்து ஒரு மனிதனுக்கு கல்வி கொடுக்க வேண்டும் அப்படின்றாங்க. சர்விங் சொசைட்டி அண்ட் ஹியூமனிட்டி. ஏற்கனவே சொன்ன மாதிரி மனித குலத்திற்கு தேவையானதாக இருக்க வேண்டும். ஓகே, மனித குலத்துக்கு அது பயன்படும் கல்வியாக இருக்க வேண்டும். நெக்ஸ்ட் பிசிக்கல் ஸ்ட்ரென்த் ஆஃப் டெவலப்மெண்ட். உடல் வலிமை வளர்ச்சி. அவர் பாருங்க பிசிக்கல் ஸ்ட்ரென்த்தும் சொல்றாரு. ஓகேங்களா, ஒரு மனிதனுடைய வலிமையை உடல் வலிமையையும் ஒரு கல்வி என்பது வளர்த்தெடுக்க வேண்டும் அப்படின்றாங்க. அடுத்து லைக் சர்வதேச சகோதரத்துவம் மற்றும் உலக உணர்வு.
கல்வியோட முக்கியத்துவம் வந்து அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா இன்டர்நேஷ்னல் பிரதர்ஹுட். அதனால தான் அவர் வந்து அமெரிக்கா கிட்ட போயிட்டு என்ன சொல்கிறார், த சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் ஆஃப் அமெரிக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இது வந்து இன்னொரு கதை சொல்லுவாங்க. ஒரு யங் லேடி வந்து அமெரிக்காவில் வந்து விவேகானந்தர்கிட்ட போய் அவர் ஸ்பீச்லாம் கேட்டு போய் பேசினாங்களாம். மிஸ்டர் விவேகானந்தா, ஐ வாண்ட் டு ஹேவ் அ சைல்டு வித் யூ அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் அப்படின்னு கேட்குறப்போ அவர் கேட்குற ஏங்க அப்படின்னு கேட்குறப்போ லைக் நீங்கள் வந்து ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக இருக்கீங்க, அப்போ நீங்களும் நானும் இணைந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ப்ரில்லியண்டான குழந்தை பிறக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்றாங்க. இப்போது அவர் சொல்கிறாரு, இல்லை நான் ப்ரில்லியண்ட்டாக இருக்கிறேன், அப்போது வந்து அந்த குழந்தையும் ப்ரில்லியண்ட்டாக இருக்கணும், லைக் நீங்களும் உங்களுடைய ஜீன்ஸும் இருக்கும், 2 பேரோட ஜீன்ஸும் இருக்கிறப்போ ப்ரில்லியண்ட்டாக பிறக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. நம்ம ஏன் இன்னொரு குழந்தைய இருக்கணும், என்னையே உங்கள் குழந்தையாகவே எடுத்துக்கோங்களேன் அப்படின்றவார். ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு யூனிவர்சல் பிரதர்ஹுட் அவர்கிட்ட இருந்துச்சு. அண்ட் ஸோ வேர்ல்டு கான்ஷியஸ்னஸ், உலக உணர்வு எப்பொழுதுமே ஒரு மனிதனுக்கு இருக்க வேண்டும் அப்படின்றாங்க. அடுத்து கரிக்குலம், அவர் வந்து 2 வகையான பாடத்திட்டத்தை சொல்கிறார். ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டு, பொருள் முறை. இந்த உலகத்தின் கல்வி வந்து பொருளை ஈட்டுவதற்கான ஒரு முறையாக இருக்கணும். மொழிகள், அறிவியல், உளவியல், கலைகள், விவசாயம், இது எல்லாமே நமக்கு பொருள் ஈட்டக்கூடிய முறைகளாக இருக்க வேண்டும். அதாவது பொருள் ஈட்டக்கூடிய பண்புகளை நமக்கு சொல்லி தரணும் அப்படின்றாங்க. கேரியர் ஓரியன்ட் சப்ஜெக்ட்ஸ், இதெல்லாம் நம்ம கற்றுக்கணும் கண்டிப்பாக, அப்படி தான் நம்ம உலகத்தில் வாழ முடியும் அப்படின்றாங்க. வாழ்வாதார சார்ந்த பாடங்கள். ஓகேங்களா, அடுத்து ஸ்பிரிச்சுவலிஸ்டிக் அப்ட்ராக்ட், இது வந்து மெட்டீரியலிஸ்டிக் அப்படின்னா நம்ம கண் கூட பார்க்கறது. இப்போ தானியங்களை களியால் எடுத்து நம்ம சாப்பிட்றோம் அப்படின்ற இன்னொன்று. அப்போ உடலுக்கான தேவையை நம்ம பூர்த்தி பண்ணுறோம். அறிவுக்கான தேவை, அப்போது இது வந்து ஒரு அரேபியன் ப்ராபப் ஒன்று இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ப்ராபப். பசிச்சா வயிறு சொல்லும், உடம்புக்கு பசிச்சா வயிறு கத்தும், லைக் பசி எடுக்கும். ஆனால் காலி ஆயிடுச்சுன்னா அது சொல்லும். ஆனால் அறிவு காலி ஆயிடுச்சு அப்படின்னா பிரெயின் சொல்லாது அப்படின்னு இருப்பாங்க. அரேபியன் ப்ராபப் ரொம்ப எவ்வளோ பெரிய தத்துவம் இருக்கும் பாருங்க. அந்த மாதிரி வந்து லைக் இப்போ அறிவுக்கு சார்ந்த தேவை என்ன இருக்குது, அறிவு எப்படி வளர்க்கணும் அப்படின்னா சோல் டெவலப்மெண்ட் அண்ட் செல்ஃப் ரியலைசேஷன், ஆத்மா வளர்ச்சி மற்றும் ஆத்மா உணர்வு. ஓகேங்களா, முதல்ல நம்மளை பற்றி நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்ற. ஓகேங்களா, அதுக்கு அந்த கல்வியை வந்து அந்த புரிதல் கொண்டு வரணும். வேல்யூஸ், வர்ச்சூஸ், கேரக்டர் ஃபார்மேஷன், மதிப்புகள், நல்லறிவு, பண்புகளை உருவாக்க வேண்டும், ரொம்ப முக்கியமானது. மாரல் அண்ட் எத்திக்கல் ட்ரைனிங், நெறிமுறை மற்றும் ஒழுக்க பயிற்சி. ஒரு மனிதனுக்கு என்னென்னலாம் தேவை, எப்படிலாம் அது வளர்க்கணும் அப்படின்றாங்க. அப்படிலாம் இந்த பண்புகளை எல்லாத்தையும், நெறிமுறை, லைக் ஆன்மீகம், இதெல்லாம் வளர்கிறப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு உண்மையான மனிதனாக, ஒரு ஆனந்தம் அடைந்த ஒரு மனிதனாக மாறுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அடுத்து பீடியாகாகி அண்ட் மெத்தட்ஸ், அவர் சொல்கிற கற்பித்தல் முறைகள் என்ன அப்படின்னா கான்சன்ட்ரேஷன், யோகா, மெடிடேஷன், லைக் இது வந்து ஸ்பிரிச்சுவல். நெக்ஸ்ட்டு கிரியேட்டிவ் ஆக்டிவிட்டிஸ் அண்ட் செல்ஃப் எக்ஸசைஸ், உடல் வலிமைக்காக படைப்பு செயல்பாடுகள் மற்றும் சுய பயிற்சி. இன்டிடியூவ் லேர்னிங், உள்ளுணர்வு கற்றல், நமக்கு உள்ள என்ன தோணுது. லைக் இப்போது அவர் சிம்பிளாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு செடி வளருதுன்னு வைங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு செடி வளருது அப்படின்னா அந்த செடியை வளர விடணும். ஒரு ஆசிரியருடைய வேலை வந்து ஒரு குழந்தைய வந்து ஒரு செடி மாதிரி, அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய பில் புண்டுலாம் இருந்துச்சு அப்படின்னா அதையெல்லாம் களையை எடுக்கணும். புரியுதா, இதில் வந்து கிளைகள் நிறைய இருந்துச்சு அப்படின்னா, தேவையில்லாத கிளைகள்லாம் இருந்துச்சு, அந்த கிளையை கட் பண்ணும். அப்போது ஒரு தாவரத்தை எப்படி வந்து ஒரு தோட்டக்காரர் வந்து வளர்த்தெடுப்பாரோ, ஓகேங்களா, அந்த மாதிரி தான் ஆசிரியர் வந்து மாணவனை வளர்த்தெடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். லைக் மரம் ஆனால் தானாக தான் வளரணும், செடி வந்து தானாக தான் வளரும். தோட்டக்காரன் போய் பிடிச்சி இழுத்தா அப்படியே செடி வளர்ந்துறாரு. இதுதான் கல்வி அப்படின்னு அவர் சொல்கிறார். நெக்ஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் தி அசிமுலேஷன் ஓவர் மெமரைசேஷன், உள்வாங்கல் மீது கவனம், மனப்பாடம் அல்ல. ஓகேங்களா, ரொம்ப உள்வாங்கி படிக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அடுத்து சப்ஜெக்டை புரிஞ்சுக்கணும் அப்படின்றாங்க. டீச்சர் ஸ்டூடெண்ட் ரிலேஷன்ஷிப்ஸ், டீச்சர் ரோல், ஃபெசிலிட்டேட்டர் அண்ட் என்விரான்மெண்ட் கிரியேட்டர். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சூழலை உருவாக்கணும். ஒரு குழந்தைக்கு தேவையான சூழல், படிப்பதற்கான சூழலை மற்றும் அவருக்கு சொல்லிக் கொடுக்கணும். சி காட்ஸ் இன் சைல்டு சோல், கடவுளை ஒரு குழந்தையின் ஆத்மாவில் கடவுளை காண வேண்டும். ஒரு கடவுள் அங்கு உள்ள இருக்காங்க, அவங்கள வந்து இந்த நம்ம தான் வளர்த்தெடுக்கணும் அப்படின்ற ஒரு பண்பு ஆசிரியர் இருக்கணும். ப்ரொவைட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் ரிமூவ் அப்டக்கிள்ஸ், லைக் வாய்ப்புகளை வழங்குதல் மற்றும் தடைகளை நீக்குதல். எப்படி நம்ம இந்த கலையெல்லாம் எடுத்தோம் பார்த்தீங்களா, இந்த தோட்டக்காரர் கலையெல்லாம் எடுக்கிறாருல, அந்த மாதிரி பிள்ளைகளுக்கு தேவையான வாய்ப்புகள், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம தான் கொடுக்கணும். நம்ம தான் வந்து பேச்சு போட்டிக்கு கலந்து சொல்லணும். நம்ம தான் வந்து வெளியில் ஏதாவது ஒன் டே ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணாங்க அப்படின்னா அதில் போயிட்டு கூட்டு போய் காமிக்கணும். லைக் நம்ம தான் அவங்களுக்கு தேவையான தடைகளை எல்லாம் நீக்கணும். ஓகேங்களா, அவங்களுக்கு அறிவுரை வழங்குறது, அந்த வயதில் டீனேஜில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இது எல்லாத்தையும் நம்ம பண்ணுவீங்க, நீங்கள் பண்ணிட்டு தான் இருப்பீங்க. லைக் அடுத்து ஃபாலோ பிரின்சிபல்ஸ் ஆஃப் செல்ஃப் எஜுகேஷன், சுய கற்றலை கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. சுய கல்வி கோட்பாட்டை பின்பற்றுதல், நம்ம வந்து சுயமாக நம்ம கல்வி கற்றுக்கிட்டே இருக்கணும்.
செல்ஃப் டெவலப்மெண்ட், ஸ்டூடெண்ட் டெவலப்மெண்ட். ஈச் சைல்ட் ஹாஸ் டிவைன் பவர் வித்தின். ஒவ்வொரு குழந்தையிலும் தெய்வீக சக்தி தானாக உள்ளது அப்படின்றாரு. செல்ஃப் எஜுகேஷன் இஸ் தி கீ பிரின்சிபல். சுய கல்வி தான் முக்கிய கோட்பாடு. சைல்டு டெவலப்ஸ் அக்கார்டிங் டு ஓன் மெச்சூர். ஒரு குழந்தை தன் இயல்புக்கேற்ற ஏற்ப வளர்கிறது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அந்த குழந்தை வந்து தானாக தான் வளரும். தானா இப்போ வந்து ஒரு குழந்தை இருக்குது அப்படின்னா, அப்பா எனக்கு பெயிண்டிங்லாம் வரைகிறது ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் ஆர்ட்ஸ் குரூப் எடுத்து நான் வந்து பெரிய பெயிண்டர் ஆகட்டும். அப்போ நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா, இல்லைம்மா ஆர்ட்ஸ் எடுத்தாலாம் வாய்ப்பு இல்லை, அப்படி கிடையாது. டிஜிட்டல் ஆர்ட்ஸ் கற்றுக்கோங்க, கார்ட்டூன் மேக்கிங் கற்றுக்கோங்க, லைக் எல்லா பெயிண்டிங்ஸும் கற்றுக்கோமா, எல்லாமே வந்து அதில் ஸ்பெஷலைசேஷனாக வந்துரு, அதில் உனக்குன்னு ஒரு திறமை, உனக்குன்னு ஒரு கிரியேட்டிவிட்டி அப்படி சொன்னோம் அப்படின்னா அதில் வந்து அவங்க பெரிய ஆளாக வருவாங்க. இன்ஜினியரிங் முடிச்சுட்டு நீ என்ன வேணால் பண்ணு அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி அவர் சொல்கிறார். அடுத்து த கீ ஃபிலாசபி பாயிண்ட்ஸ். அவர் சொன்ன முக்கிய தத்துவ கருத்துக்களை அகைன்ஸ்ட் புக்கிஷ் நாலேஜ். இவர் சொன்ன பாயிண்ட் பாருங்க, மனப்பாடம் பண்ணுறதை வந்து எதிர்க்கிறார். ஐ வுட் ப்ரிஃபர் தெம், அதாவது தெம்னா ஸ்டூடெண்ட்ஸ், ஐ வுட் ப்ரிஃபர் ஸ்டூடெண்ட்ஸ் பிளேயிங் ஃபுட்பால் ரேதர் தன் ரீடிங் கீதா வித்தவுட் அண்டர்ஸ்டாண்டிங். பகவத்கீதையை புரியாமல் படிப்பதை விட அவர்கள் விளையாடி உடலை நாச்சு வளர்க்கலாம், ஆரோக்கியமாக இருக்கலாம் அப்படின்றார். ஓகேங்களா? புரிஞ்சுட்டு தான் படிக்கணும். சோல் மைண்ட் இஸ் சவுண்ட் மைண்ட் இஸ் சவுண்ட் பாடி. ஆரோக்கியமான உடலில் ஆரோக்கியமான மனம் இருந்தால், ஆரோக்கியமான உடல் இருந்தால் ஆரோக்கியமான மனம் இருக்கும், வாழ்க்கை செம்மையாக இருக்கும் அப்படின்ற. சர்வீஸ் டு மேன்கைண்ட் இஸ் ஈக்குவல் டு வர்ஷிப் ஆஃப் காட். மக்கள் சேவையே மகேசனின் சேவை அப்படின்ற கூடிய ராமகிருஷ்ண பரமாத்மாவுடைய கோட்பாடை அவர் கொண்டு வர. பேஸ்ட் ஆன் தி வேதாந்திக் பிலாசபி வித் மாடர்ன் சயின்டிஃபிக் அப்ரோச். வேதாந்த தத்துவத்தை அடிப்படையாக கொண்ட நவீன அறிவியல் அணுகுமுறை. வேதாந்த தத்துவம் என்பது வேத காலத்தின் தத்துவம். ஒரு வாழ்க்கை முறையில் எப்படிலாம் இருக்கணும், ஒரு மனிதன் சுய பரிசோதனை எப்படிலாம் இருக்கணும் அப்படின்றது அதை வந்து இங்கே சொல்கிறார். இது எல்லாமே இந்த பிரின்சிபல்ஸ் எல்லாமே உனக்குள்ளே இருக்குது, எல்லாமே உனக்குள்ளே ஒளிஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறார். ஜெண்டர் ஈக்குவாலிட்டி பாருங்க, மேன் அண்ட் உமன் ஆர் தி டூ விங்ஸ் ஆஃப் அ பேர்டு. நோ சான்ஸ் ஃபார் வெல்ஃபேர் ஆஃப் தி வேர்ல்டு அன்லெஸ் கண்டிஷன் ஆஃப் உமன் இஸ் இம்ப்ரூவ்டு. ரொம்ப முக்கியம். புரியுதா? பெண்களின் நிலைமை முன்னேறாத வரை உலகின் நலனுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு அடித்து சொல்கிறார் சுவாமி விவேகானந்தர். சரிங்களா? நம்ம எப்போவுமே விவேகானந்தர் வந்து பார்த்தீங்கன்னா துறவி அப்படின்ற எண்ணத்தில் தான் நம்ம இருப்போம். அதனால் அவர் பெண்களை பற்றி சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு நம்ம நினச்சிருப்போம். ஆனால் அப்படி கிடையாது. ஓகேங்களா? கொஸ்டின்ஸ் அப்படி கேட்குறப்ப நீங்களாக ஒரு கற்பனையில் இருக்கக்கூடாது. அதனால தான் நம்ம வந்து நம்ம நாலேஜை வந்து நம்ம பெற்று அந்த அறிவை வந்து எல்லாத்தையும் அப்படியே மனப்பாடம் பண்ணணும்னு இல்லை. இப்போ நம்ம நோட்ஸ் அனுப்புகிறோன்னா அந்த நோட்ஸே நீங்கள் எல்லாத்தையும் A to Z மனப்பாடம் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஓகேங்களா? ஸோ அதை பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோவே சொல்கிறேன். ஓகேங்களா? அடுத்து வந்து ஒரு மேம் வந்து நேற்று ரொம்ப ஃபீலிங்காக வந்து கமெண்ட்டில் போட்டிருந்தாங்க, சார் வந்து சைக்காலஜி வந்து இங்கிலீஷில் இருக்குமா தமிழில் இருக்குமா அப்படின்றது, அந்த கன்ஃபியூஷனை நீக்கிறதுக்கும் வந்து இன்னொரு வீடியோ போடுறேன். 2 லாங்குவேஜிலும் இருக்குங்க. ஓகேங்களா? இதை மட்டும் நான் வச்சுக்கோங்க. அடுத்து இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ். சச்சிதானந்தா, எக்ஸிஸ்டன்ஸ், கான்ஷியஸ்னஸ், பிளிஸ். ஏற்கனவே நம்ம சொன்னது தான் அவர் சொன்ன முக்கிய கூறுகளில். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா சச்சிதானந்தம், இருப்பு, உணர்வு, ஆனந்தம், வேதாந்த சோசியலிசம், அவரது தத்துவ அணுகுமுறை, சுய கல்வி கோட்பாடு. ஓகேங்களா? குழந்தை தன்னைத்தானே கற்பித்துக் கொள்கிறது. வெளிப்பாடு வந்து ஏற்கனவே இருப்பதை வெளிக்கொண்டு வர வேண்டியதான் ஒரு ஆசிரியர் கடமையாக இருக்காங்க. பண்பு உருவாக்கம், கடத்தலை திரட்டலை விட தகவலை திரட்டலை விட தேடுவது, தகவலை வந்து எடுத்துக்கிறத விட பண்பை வளர்த்துக்கிட்டு நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டு படிக்கணும் அப்படின்றாங்க. அடுத்து கீ கோட்ஸ் டெஃபினிஷன்ஸில் பார்த்து வரீங்க அப்படின்னா, எஜுகேஷன் இஸ் தி மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் தி டிவைன் பர்ஃபெக்ஷன் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் இன் மேன். கல்வி என்பது மனிதனில் ஏற்கனவே இருக்கும் தெய்வீக பூரணத்தின் வெளிப்பாடு. ஏற்கனவே மனிதனுக்குள்ளே இருக்கு அப்படின்ற கல்வி, அதை வந்து வெளியே கொண்டு வரணும் நம்ம. செல்ஃப் எஜுகேஷன் பிரின்சிபல். சைல்டு வில் எஜுகேட் ஹிம்செல்ஃப். யுவர் ஜாப் இஸ் டு ப்ரொவைட் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் ரிமூவ் அப்டக்கல்ஸ். ஒரு குழந்தை தன்னைத்தானே கற்பித்துக் கொள்ளும். உங்கள் வேலை வாய்ப்பு வழங்குவதும் தடைகள். இது கமா போட்டுக்கணும். ஓகேங்களா? வேலை வாய்ப்புனா வேலை கிடையாது. உங்கள் வேலை என்ன அப்படின்னா குழந்தைகளுக்கான வாய்ப்பை வழங்குவதும் தடைகளை நீக்குவதும். குவாலிட்டி வெர்சஸ் குவான்டிட்டி. தரம் மற்றும் அளவு பாருங்க. 5 கருத்துக்களை உள்வாங்கி அவற்றை உங்கள் வாழ்க்கையாகவும் பண்பாகவும் மாற்றி இருந்தால் முழு நூலகத்தையும் மனப்பாடம் செய்த எவரையும் விட உங்களுக்கு அதிக கல்வி உள்ளது அப்படின்றாங்க. இப்போ 5 திருக்குறளில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்களேன். தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சிதன் மெய் வருத்த கூலி தரும். ஓகேங்களா? இப்போ அந்த குறளை நம்ம வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணாவே எல்லாம். இப்போ இந்த எந்த குறள் வேணால் எடுக்கங்க. லைக் எண்ணி துணிக கர்மம், துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்கு. புரியுதா? பிஜிடிஆர்பிக்கு படிக்கிறேன்னு முடிவு பண்ணிட்டேன். பண்ணதுக்கப்புறம் ஐயோ சிலபஸ் பெருசாக இருக்கே, எஜுகேஷன் மெத்தடாலஜி இருக்கே, ஜிகே வேறு இருக்கே, நம்மளால் பண்ணுற முடியுமா? அது நமக்கு அங்கே கொஞ்சம் மேக்ஸ்லாம் கொடுத்துருக்காங்களே, அதெல்லாம் நமக்கு தெரியுமா? முடிவு பண்ணிட்டோம். இப்போ எப்படி பண்ண போகிறோம் அப்படின்ற மட்டும் இருக்கணும். ஓகேங்களா? அந்த மாதிரி அவர் 5 கருத்துக்களை உள்வாங்கி அதை படித்தா வாழ்க்கையில் பெரிய ஆளாகலாம் அப்படின்னு அவர் சொல்கிறார். அடுத்து ஃபிசிக்கல் ஹெல்த்து. சவுண்ட் மைண்ட் ரிசைட்ஸ் இன் சவுண்ட் பாடி.
ஆரோக்கியமான உடலில் ஆரோக்கியமான மனம் வசம் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். ஓகேங்களா. அடுத்து குவிஸ் டைம் பாருங்க, கேள்விகளுக்கான நேரம் இது. அக்கார்டிங் டு சுவாமி விவேகானந்தா, வாட் இஸ் தி கோர் டெஃபினேஷன் ஆஃப் எஜுகேஷன்? தெரியுதா? ஓகே ஓகே. சுவாமி விவேகானந்தரின் கூற்றுப்படி கல்வியின் அடிப்படை வரையறை என்ன அப்படின்னு, எஜுகேஷன் அக்குமுலேஷன் ஆஃப் தி இன்ஃபர்மேஷன் இந்த பிரெயின் கிடையாது. லைக் புக்ஸ், லேர்னிங் ஃப்ரம் புக்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் கிடையாது. எஜுகேஷன் இஸ் தி மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் தி டிவைன் பர்ஃபெக்ஷன் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் மேன். கண்டிப்பாக அதுதான் கரெக்ட். ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் சி. அடுத்து பார்த்தீங்கன்னா, வாட் ஆர் தி 3 pillars ஆஃப் எஜுகேஷன் அக்கார்டிங் டு விவேகானந்தா? விவேகானந்தரின் கூற்றுப்படி கல்வியின் 3 தூண்கள் யாவை? லைஃப் மேக்கிங், மேன் மேக்கிங், லைஃப் கிவிங், கேரக்டர் பில்டிங். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ஸில் வந்துருச்சு. ஆப்ஷன் ஏ. அடுத்து சுவாமி விவேகானந்தா டெலிவர்ட் இஸ் ஃபேமஸ் ஸ்பீச் இன் தி வேர்ல்டு பார்லிமெண்ட் ஆஃப் ரிலிஜன்ஸ் இன் விச் இயர்? எந்த ஆண்டு அப்படின்னு கேட்குறாங்க. 1893. ஓகேங்களா. அக்கார்டிங் டு விவேகானந்தா, வாட் ஷுட் பி தி டீச்சர்ஸ் பிரைமரி ரோல்? டு ஃபில் ஸ்டூடெண்ட்ஸ் மைண்ட் வித் இன்ஃபர்மேஷன். அது மட்டும் கிடையாது. டு ஸ்ட்ரிக்ட் டிசிப்ளின் கிடையாது. டு டீச் academic subjects, to be a facilitator and environment creator who sees God in the child's soul. அதுதான் கரெக்ட். அடுத்து பாருங்க, what was the Vivekananda's view on gender equality in education? ஓகேங்களா. லைக் men should be given priority in education, women should focus only on domestic. கிடையாது. 2 wings, பறவையின் 2 ரெக்கைகளை போல, அவங்க 2 சிறகுகள் போல. men and women are like 2 wings of a bird and women's condition must improve world welfare. ஃபுல்லாக படிச்சு தான் ஆன்சர் பண்ணணும். ஓகேங்களா. இப்போ நான் பண்ண மாதிரி பண்ணுறாதீங்க. அடுத்து, which teaching methods did விவேகானந்தா emphasize? கான்சன்ட்ரேஷன், யோகா, மெடிடேஷன், இன்ட்யூட்டிவ் லேர்னிங். ஓகேங்களா. கண்டிப்பாக அதுதான். நெக்ஸ்ட், ஏழாவது கேள்வி, வாட் ஆர் தி மெயின் எய்ம்ஸ் ஆஃப் எஜுகேஷன் அக்கார்டிங் டு விவேகானந்தா? முக்கியமான பண்புகள் அப்படின்னா சயின்ஸ், ஆர்ட்ஸ் தான் கிடையாதுங்க, மேத்தமெட்டிக்ஸ் கிடையாது. மேன் மேக்கிங் டிசிஷன், டெவலப்மெண்ட் ஆஃப் ஹியூமனிட்டி, இதுதான் கண்டிப்பாக. ஃபிலாசபி, ஃபிசிக்கல் ஸ்ட்ரெயின் டெவலப்மெண்ட், இன்டர்நேஷனல் பிரதர்ஹுட், இதுதான். அந்த 5 தான் அவருடைய முக்கிய கொள்கைகள் அப்படின்னு நமக்கு தெரியும். அடுத்து 8வது கேள்வி, வாட் வாஸ் தி விவேகானந்தாஸ் ஸ்டாண்ட்ஸ் ஆன் புக்கிஷ் நாலேஜ் வர்சஸ் ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ்? ஓகேங்களா. லைக் books are the most important source of knowledge, theoretical knowledge. Students should focus only on academic study. He preferred students, பாருங்க, he preferred students playing football rather than reading Gita without understanding. ஸோ கொஞ்சம் வந்து ட்விஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஃபுட்பாலுக்கு பதிலாக கபடி, கோகோ அப்படின்லாம் கூட போடுவாங்க. புரியுதா? சில டீச்சர்ஸ் அப்படிலாம் எடுக்கிற, சில ப்ரொஃபஸர்ஸ் அப்படிலாம் கிளாஸ் லைக் எடுக்கிறாங்க. அதுவே நீங்கள் தெளிவாக பார்த்துக்கணும். According to Vivekananda's famous quote about quality versus quantity in education, what is more valuable? எது முக்கியம் அப்படின்றாரு. ஓகேங்களா. assimilating 5 ideas and making them your life, அதுதான் கரெக்டுங்க. 5 கொள்கைகளை வந்து உங்களுடைய வாழ்க்கையாக மாற்றினீங்க அப்படின்னா வாழ்க்கை செம்மையாகும் அப்படின்றாரு. ஓகேங்களா. லாஸ்ட் கேள்வி, what concept represents Vivekananda's ultimate aim of education? Existence, consciousness, bliss. ஓகேங்களா. லைக் சச்சிதானந்தா. ஓகே. ஆப்ஷன் டி. இப்படி தான் கேள்விகள் இருக்கும். இங்கே நல்லா பாருங்கள், மெட்டீரியல் பார்க்குறப்போ, இப்போ நோட்ஸ் பார்க்குறப்போ உங்களுக்கு வந்து இங்கிலீஷ், தமிழ் அப்படின்னு இருக்கும். அது வந்து ஈஸியாக இருக்கும். ஆனால் கேள்விகள் பார்க்குறப்போ தேட வேண்டியதாக இருக்கும். தமிழ் தனியாக, இங்கிலீஷ் தனியாக. நம்ம மைண்டை வந்து ரெகனைஸ் பண்ணாது. ஓகே அப்படின்னு. இப்போ நீங்கள் தமிழ் படிக்கிறீங்க, தமிழ் கொஸ்டின் மட்டும் அப்படின்ற ரெகனைஸ் பண்ணாது. அந்த அன்கம்ஃபர்ட்டை நீங்கள் ஏற்றுக்கோங்க. அதில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் கொஸ்டின் பேப்பரில் பார்க்குறப்போ ஈஸியாக இருக்கும். இல்லைனா தடுமாற்றம் அடைஞ்சிரும். ஓகேங்களா. லைக் நோட்ஸ் வேணுன்றவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9952770844 எஜுகேட்டட் இந்தியன் அப்படின்ற கூடிய ஜிபே ஆர் ஃபோன்பே அப்படின்ற நம்பருக்கு நீங்கள் அனுப்பிச்சிருங்க. அனுப்பிச்சிட்டு ஸ்க்ரீன்ஷாட்டை இதே நம்பருக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் பண்ணீங்க அப்படின்னா எங்கள் டீம் வந்து உங்களுக்கு லைக் பேசிக் டீட்டெயில்ஸ் ஃபார்ம் அனுப்புவாங்க. அதை நீங்கள் ஃபில் பண்ணிங்க அப்படின்னா லைக் இன்றைக்கே கொரியர் போட்டுருவாங்க. ஓகேங்களா. தேங்க்யூ ஸோ மச் பீப்பிள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.